ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. துர்லபம் மானுஷம் ஜன்ம. இதுதான் காலையிலே பார்த்தோம். துர்லபம் மானுஷம் ஜன்ம. அதிலும் கௌமாரா, கௌமார பருவம் அல்லது இளமை பிராயம் என்பது ஒருவனுடன் இருக்கும் போதுதான் ஏதாவது செய்ய முடியும். அதோட பிராஜ்ஞா, அறிவு நன்றாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும்போதுதான் ஏதாவது செய்ய முடியும். அப்போ அறிவு உள்ளவன், உடலிலும் மனதிலும் அறிவிலும் இளமை உள்ளவன், மனிதத்தன்மை உடையவன் யாரை நாடுகிறான்? பாகவத தர்மான். இக இந்த உலகத்திலே ஆச்சரேத், பாகவதர்களுடைய தர்மத்தை இவன் பின்பற்றுகின்றான். பாகவதர்களுடைய தர்மம் என்னது? பகவானை ஸ்மரித்தல், பகவானுடன் வாழ்தல், பகவானை அடைதல். இதுதான் மனித பிறவியினுடைய பிரயோஜனம். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொல்லுகின்றான் தன்னுடைய சக மாணவர்களிடத்திலே. இறைவனை அடைவது ஒன்றே புருஷஸ்ய, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு விஷ்ணோஹோ பாத உபசர்ப்பணம், விஷ்ணுவனுடைய பாதத்தை அண்டுவது ஒன்றே இந்த உலகத்திலே தகுந்த ஒன்றாக இருக்கிறது. ஏன்? மூன்று காரணங்கள் கொடுக்கிறார். ஒன்று, சர்வபூதானாம் பிரியா, எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் ரொம்ப ரொம்ப பிரியமானவனாக இருக்கின்ற காரணத்தினாலே. நாம் இறைவனிடத்திலே பிரியமாக இல்லை. காலையில் இதுதான் முடிச்சோம்.
நாம் இறைவனிடத்தில் பிரியமாகவோ பிரேமையாகவோ அன்புடனோ இல்லை. ஆனால் இறைவன் நம்மிடம் மட்டுமல்ல, சர்வபூதானாம் சுஹுர்தஹா பிரியஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அவர் ரொம்ப 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 பிரியமானவராக இருக்கிறார். அது எப்படி தெரிகிறது என்று கேட்கிறீர்களா? இறைவன் ரொம்ப பிரியமானவனா எல்லா ஜீவராசிக்கும் இருக்கிறான் என்று நாம் இந்த உலகத்திலே இப்பொழுது எதை எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ, அனுபவித்தோமோ, அனுபவிக்கப் போகின்றோமோ அத்தனையும் நமக்கு அனுபவிப்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆனால் அருகதையே இல்லாத நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தான் எதையுமே அனுபவிக்காமல் ஏகாந்தமா இருக்கிறார். அப்போ எவ்வளவு பிரியம் இருந்தால், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பிரியம் இருந்தால், அனைத்தையும் ஜனங்களிடத்திலே கொடுத்து விட்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்ல முடியும். துக்கத்தை வரவழைத்துக் கொள்வது நாம், இறைவன் அல்ல. இறைவன் இந்த உலகத்தை படைத்ததனுடைய நோக்கம் அவனை ஸ்மரிப்பதற்காக. அப்ப அவனை ஸ்மரிக்கணும்னு வரும்போது எப்படி அவர் துன்பத்தை கொடுப்பார்? எனக்கு துன்பம் வருகிறதே, கஷ்டம் வருகிறதே, அதுக்கு காரணம் நான் தான், இறைவன் கிடையாது. அப்போ சர்வபூதானாம் பிரியஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமானவன் இறைவன். நாம் இறைவனுக்கு அப்பிரியமானவர்கள், ஆனால் இறைவன் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். அதனால தான் போகத்தை கேட்டால் போகத்தை கொடுக்கிறார், மோட்சத்தை கேட்டால் மோட்சத்தை கொடுக்கிறார். எது கேட்கப்படுகிறதோ, எது வேண்டப்படுகிறதோ அது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. நாம நம்முடைய மனதனுடைய பரிணாமத்திற்கு ஏற்ப வேண்டுகிறோம். அது நம்முடைய குறைபாடே தவிர இறைவனுடைய குறைபாடு அல்ல. அப்ப இங்கு இந்த பாலகன் மற்ற பாலகளிடத்திலே சொல்லுகிறான், ஏன் நாம் இறைவனிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் என்றால், இறைவன் நமக்கு பிரியமானவனாக இருக்கின்ற காரணத்தினால். ஏன் நாம் உலகத்திடத்திலே அன்பு காட்டக்கூடாது, ஏன் நான் உலகத்திடத்திலே பிரியமாக இருக்கக்கூடாது என்றால், நாம் அதனிடத்திலே பிரியமாக இருக்கிறோம், அது நம்மிடம் பிரியமாக இல்லை. அதுவால் நமக்கு பிரியத்தையும் கொடுக்க முடியாது. என பிரியம் என்பதே நம்மை சார்ந்த ஒன்று, அது பொருளை சார்ந்து அல்ல. நம்மை சார்ந்த ஒன்று. நம்மை சார்ந்த ஒன்றுனா என்ன? நாம் இன்று ஆரோக்கியமாக இருந்தால், உடல் அளவிலே எடுத்துப்போம், முதல்ல எடுத்துப்போம், உடல் அளவிலே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ உணவு எனக்கு பிரியமானதாக இருக்கிறது, உடைமைகள் பிரியமானதாக இருக்கிறது, உறவுகள் பிரியமானதாக இருக்கிறது, உள்ளம் பிரியமானதாக இருக்கிறது, உலகமே பிரியமானதா இருக்கு. எப்பொழுது? நான் உடல் அளவிலே ஆரோக்கியமாக இருந்தால். உடல் ஆரோக்கியமா இல்லைன்னு வச்சுப்போம், இப்ப சொன்னது எல்லாம் எனக்கு பிரியத்தை கொடுக்க வந்தாலும் என்னால் அந்த பிரியத்தை அனுபவிக்க முடியாது. உணவை எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அப்போ உணவு அப்பிரியத்தை கொடுக்கிறது.
அந்த நேரத்திலே நான் உடல் அளவிலே ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் உணவு எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. அப்போ உணவிடத்துல தோஷம் அல்ல. உணவு நேற்றைக்கும் அதே போலதான் இருந்தது, இப்பொழுதும் அதே போலதான் இருக்கிறது. ஆனால் நான் குறைபாடு உடையவனாக இருப்பதனாலே உணவிடத்திலே இந்த குறைபாட்டை ஏற்றி இந்த உணவு எனக்கு வேண்டாம்னு சொல்றோம். இந்த உணவு எனக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்போ பிரியம், உலகத்திடத்திலிருந்து வரக்கூடிய பிரியம், அதே போலதான் மனது, அதுபோலதான் அறிவு. நம்முடைய மனம் ஆரோக்கியமாக இருந்தால் பிரியமாக இருக்கிறோம் என்று சொல்றோம். என்னுடைய அறிவு ஆரோக்கியமாக இருந்தால் தெளிவா சிந்திக்கிறேன்னு சொல்றோம். அதனால சந்தோஷம் வருதுன்னு சொல்றோம். பிரியமாக நான் இல்லைன்னு வச்சுப்போம். உடல் அளவிலோ மனதளவிலோ அறிவளவிலோ நான் பிரியமாக, என்னிடத்திலே நான் பிரியமாக இல்லை என்றால் வெளியில் உலகம் என்பது பிரியத்தை கொடுத்தாலும் அது எனக்கு பிரியமாக இருக்காது. சரி, இறைவன் நம்மிடத்திலே காட்டக்கூடிய பிரியத்திற்கும் உலகத்திடத்திலே நாம் காட்டக்கூடிய பிரியத்திற்கும் என்ன சம்பந்தம்? உலகத்திடத்திலே நாம் பிரியத்தை எதிர்பார்க்கிறோம், உலகம் கொடுப்பது இல்லை, அதுவால் கொடுக்க முடியாது. காரணம் ஜடம். இறைவனிடத்திலே நான் பிரியத்தை விரும்புவது இல்லை, காரணம் அஞ்ஞானம். இறைவன் யாருன்னு எனக்கு தெரியல, எங்க இருக்கார், எப்படி இருக்கார், எனக்கு அவருக்கு என்ன உறவுன்னு தெரியாததுனால அவரிடத்திலே நான் பிரியமாகவே இல்லை. ஆனால் நான் பிரியமாக இல்லாத போதும் அவர் என்னிடத்திலே பிரியமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை விட்டு அவர் பிரியாமல் இருப்பதனாலே நம்முடைய மனதுக்கு அவர் பிரியமானவரா இருக்கார், நம்முடைய அறிவுக்கு பிரியமானவரா இருக்கார், அகங்காரத்துக்கு பிரியமானவரா இருக்கார், உடலுக்கு பிரியமானவரா இருக்கார். ரொம்ப 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 அணுகக்கூடிய இடத்திலே ரொம்ப 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 பக்கத்துல அவர் இருக்கார். நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனாலதான், நம்முடனேயே இருக்கிறதுனாலதான் நமக்கு அவருடைய மகாத்மியம் தெரிவதில்லை, புரிவதில்லை, அவருடைய பிரியமும் நமக்கு தெரிவதில்லை. அப்போ நம்முடைய சொரூபம் பிரியம், நம்முடைய சொரூபம் இறைவனுடைய சொரூபம், இறைவனுடைய சொரூபம் பிரியம், நம்முடைய சொரூபமும் பிரியம். ஆகையினாலே பிரியமான அந்த நாராயணனை நினைத்தால் நிச்சயமாக என்னிடத்திலும் பிரியம் குறைவதே இல்லை. சர்வபூதானாம் பிரியா. பாருங்கள், 5 வயது குழந்தை தன் கூட படிக்கக்கூடிய அசுர குழந்தைக்கு சொல்லுகிறது, இறைவன் நமக்கு பிரியமானவன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவனுக்கும் பிரியமானவன். ஆகையினாலே பிரியமானவனை நோக்கி மனதை செலுத்து, அப்பிரியமான வஸ்துவிடத்திலே மனதை கொண்டு போகாதே. இரண்டாவது, சர்வபூதானாம் ஆத்மா. சர்வபூதானாம் ஆத்மா, எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவாகவும் அவரே இருக்கிறார். நான் சொல்றோம் அல்லவா, அந்த நான் அவர்தான். அதனால தான் நம்ம இடத்துல ரொம்ப 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 பிடித்தமானது என்ன அப்படின்னு கேட்டா நம்மைத்தான் நமக்கு ரொம்ப பிடித்தமானது. உன்னிடத்திலே உனக்கு யார் ரொம்ப பிடித்தமானவர்கள்? நான் தான். என்னை காட்டிலும் உலகத்திலே பிரியமானவன், என்னை காட்டிலும் எனக்கு பிரியமானவன் வேறு யாரும் அல்ல. நான் என்னிடத்திலே ரொம்ப 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 பிரியமானவனாக இருக்கிறதுனாலதான் அந்த பிரியத்தை மற்றவர்களிடத்திலும் நான் கொண்டு போகிறேன். நான் என்னிடத்திலே அப்பிரியமாக இருந்தால் மற்றவர்களிடத்திலே என்னால் பிரியமாக இருக்க முடியாது.
அப்ப சர்வபூதானாம் ஆத்மா, இதெல்லாம் அல்லவா குழந்தைகளுக்கு பாடத்தில் எடுக்க வேண்டும், பள்ளிக்கூட பாடத்திலே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவாக அந்த பரமாத்மா இருக்கிறார். நானே இருக்கிறேங்கிறார் பகவான். மூன்றாவது, சர்வபூதானாம் ஈஸ்வரஹா, அவரே ஈஸ்வரனாக தலைவனாகவும் இருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், அனுகிரகித்தல், மறைத்தல், இந்த 5 வேலையும் செய்யக்கூடியவன் யாரோ அவன் ஈஸ்வரன். கர்மபல தாத்தா ஈஸ்வரஹா, சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரஹா, கர்மபல தாத்தா ஈஸ்வரஹா. படைப்புக்கு காரணம், பிறகு கர்மபல தாத்தா, நாம் செய்யக்கூடிய கர்மத்துக்கு பலனை கொடுக்கக்கூடியவனும் அவனே. அப்ப நமக்குள்ளிருந்து நம்மை இயக்கக்கூடிய நியந்தா, தலைவனாக அவன்தான் இருக்கான். யாருக்கு? சர்வபூதானாம் ஈஸ்வரஹா. அப்ப எனக்குள்ளிருந்து மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து ஈஸ்வரனாக தலைவனாக இருந்து இயக்குபவன் அவன் என்றால், என்னை நான் ஏன் அவனிடத்திலே கொடுத்து விடக்கூடாது? நான் ஏன் அவனுடைய தாசனாக இருக்கக்கூடாது? நான் ஏன் அவனுடைய பரம பக்தனாக இருக்கக்கூடாது? நான் ஏன் அவனுடைய தாசியாக இருக்கக்கூடாது? நம்மை எது தடுக்கிறது? இறைவனுடைய தாசனாகவோ தாசியாகவோ இறைவனுடைய சேவகனாகவோ நம்மை செய்ய விடாமல் தடுப்பது நாம் ஈஸ்வரன் என்று நினைப்பதனால தான். நம்மை நாமே ஈஸ்வரன் என்று நினைப்பதனால தான். இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன், இந்த நாட்டுக்கே நான் தான் தலைவன். சிவாஜி, சத்ரபதி சிவாஜிக்கு இந்த எண்ணம் வந்துருத்தான். நான் தான் இந்த நாட்டையே வழிநடத்துகிறேன், எல்லோருக்கும் நானே உணவிடுகிறேன். சத்ரபதி சிவாஜிக்கு என்ன வந்த உடனே வந்துட்டார் சமர்த்த ராமதாஸ். அவர்கிட்ட இதை சொல்றார், போய் சமர்த்த ராமதாஸ் போய் சொல்றார், நானே எல்லோருக்கும் சாப்பாடு போடுகிறேன் சுவாமிஜி, இந்த நாட்டில் யாருமே பட்னியே கிடையாது, எல்லோரும் பசி ஆறுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய பிரஜைகள் பட்னி இல்லாமல் இருக்கிறார்கள், நான் சாப்பாடு போடுகிறேன் என்றால் அதை விட இழுக்கு வேற என்ன உண்டு? அவன் சம்பாதித்து அவன் தன்னுடைய சுய முயற்சியிலே வாழ வேண்டியது போய் இவன் சோறு போடுகிறேன் என்று சொன்னால், அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை அடிமைகளாக, கையேந்தக்கூடியவர்களாக, அப்ப இப்பேற்பட்ட மக்களை கொண்டு என்ன ஆக்கத்தை நாம் இந்த உலகத்திலே செய்துவிட முடியும்? இது கோமா வருது சமர்த்த ராமதாஸ். சரி வாப்பா போலான்னு கூட்டின்னு போறார். பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் குண்டு வைத்து தகர்த்தப்படுகின்றது. ஒரு பாறையிலே குண்டு வைத்து தகர்க்கப்படும் போது அதிலிருந்து ஒரு தேரை வெளியிலே போறதாம். சிவாஜியை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த தேரைக்கு நீதான் தினந்தோறும் சாப்பாடு போடுகிறாயா? உன்னால் தான் இந்த தேரை வாழ்கிறதா? அவ்வளவுதான். காலில் விழுறாராம். இந்த நாடு உங்களுக்கு சொந்தம், நான் உங்களுடைய தாசன், நீங்கள் என்ன சொல்லுகிறீரோ கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஈஸ்வர பாவம், இந்த அகங்கார பாவம் இருக்கு பாருங்கள். ஆசுரி பாவம் வந்துடும் நமக்கு. இங்கே இறைவனாக, ஈஸ்வரனாக இறைவன் இருக்கார், எனக்கு தலைவனாக அவரே இருக்கிறார்.
இந்த பாவம் நம்மிடம் இருந்தால், இந்த அறிவு நம்மிடம் இருந்தால், எந்த ஒரு செயல்பாட்டிலும், எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் என்னிடத்திலே அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் இந்த அகங்காரத்தை விரட்டுறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். காரணம், நான் கவனமாக இருந்துட்டாலே போதும். இறைவனை நினைத்து கொண்டே கவனமாக இருந்து விட்டால் என்னிடத்திலே அகங்காரம் கிஞ்சித் அளவும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அகங்காரம் இருந்துட்டு போட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டா, அகங்காரத்தினுடைய உச்சம்தான் சோகம். ஞாபகித்துக் கொள்ளுங்கள். எனக்கு எந்த அளவுக்கு சோகம் இருக்கிறது என்று பார்த்தால் எந்த அளவுக்கு அகங்காரத்தினுடைய வீரியம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். எதிலிருந்து வந்தாலும் சரி சோகம். அர்ஜுனனுக்கு சோகத்துக்கு காரணமே அகங்காரம். அகங்காரத்தினுடைய உச்சத்தில் அவன் இருந்ததுனால தான் நான் செயல் செய்ய மாட்டேங்கிறான். இது புண்ணிய கர்மா, இது பாப கர்மா, இந்த கர்மம் எல்லாம் பாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும், நான் நரகத்துக்கு போவேன். இவன்ட்ட யாரு கேட்டா? பகவான் ஒருவேளை தலைவனாக வந்திருந்தால், பகவான் சேவகனா வந்துட்டார், அதான் கஷ்டம். பகவான் ஒருவேளை தலைவனாக வந்திருந்தால் டூ வாட் ஐ சேன்னு சொல்லியிருப்பார். ஆனா பாவம், ஒரு சேவகனா வந்ததுனால ஒரு சேவகன் எப்படி பேச முடியுமோ அப்படித்தான் பேசினார் பகவான். பாவம். அதனால அவர் ரொம்ப, செய்யப்பா நீ இதெல்லாம் அருகதை உடையவன், செய். நீ ஓடுவதற்கு அருகதையற்றவன், நின்று வேலை செய்வதற்கு தான் அருகதை உடையவன், ஆகையினாலே யோசித்து பாருன்னு ஒன்னொன்னா சொல்றார். அகங்காரம் உச்சத்துக்கு போகின்ற நேரத்திலே துன்பமும் உச்சத்திலே இருக்கிறது. எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நான் அளவுகோல் பார்க்கணும்னா எந்த அளவுக்கு எனக்கு அகங்காரம் இருக்கு, அதுதான் அளவுகோல். நாம் என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு துன்பத்துக்கு காரணம் உலகத்தில் இருக்கக்கூடிய எது எது இல்லாமோ சுட்டி காட்டுறோம். யாரும் காரணம் இல்லை, அகங்காரம் தான் காரணம். இப்ப இந்த குழந்தை சொல்லுகிறது தன்னுடைய சக தோழர்களிடத்திலே, சர்வபூதானாம் ஈஸ்வரஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவனாக ஈஸ்வரனாக பரமாத்மா இருக்கார். அவர் தலைவனாக இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? தலைவனுடைய வேலை தன்னை அண்டி வந்தவனை பாதுகாத்துக் கொள்வது, தன்னை சரணம் அடைந்தவனை துன்பத்திலிருந்து விடுவிப்பது, அவனை உயர்ந்த இலக்கு எதுவோ அதை நோக்கி அவனை வழிநடத்தி கொண்டு போவது, அதற்குண்டான அறிவை கொடுப்பது, எவ்வகையிலும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தன்மையிலே விடாமல் இருப்பது, இதெல்லாம் தலைவனுடைய. அப்போ இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், இதெல்லாம் பகவான் உள்ள இருந்து பண்றாராம். இதெல்லாம் மாணவன்கிட்ட சொல்றார். சர்வபூதானாம் பிரியா, சர்வபூதானாம் ஆத்மா, சர்வபூதானாம் ஈஸ்வரஹா, நாலாவது சர்வபூதானாம் சுஹ்ருதஹா, நல்ல உள்ளம் படைத்தவனாக, சுஹ்ரித் நட்பு உள்ளம் படைத்தவனாய், நல்ல உள்ளம் படைத்தவனாய், எல்லா ஜீவராசிகளுடைய கஷ்டத்தையும் போக்கக்கூடிய உள்ளம் படைத்தவனாய் பரமாத்மா இருக்கிறார். பாருங்கள், இறைவனை நினைத்த மாத்திரத்திலேயே மனதுல சாந்தி, இறைவனை மறந்த மாத்திரத்திலே மனதிலே புயல். ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு பாருங்கள், மருந்தும் ஒரே இடத்துல தான் இருக்கு பாருங்கள். இறைவனை மறந்தேன், மனதிலே புயல்.
இறைவனை நினைத்தேன், மனதுல புயலற்ற தன்மை, அமைதி நிலவுகிறது. இப்ப நான் தான் முடிவு பண்ணணும், புயல் வேணுமா அல்லது அமைதி வேணுமா? நாம் என்ன முடிவு பண்ணிக்கிறோம்? எனக்கு அமைதி தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? புயல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆயனாலே புயலை விரட்டுவதற்காக நான் தெரு தெருவா போகிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தேடி போய் அமைதியை தேடி, ஒன்றும் வேண்டாம். வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இயல்பிலேயே குளிர்ச்சி உடையது. அதை உஷ்ணப்படுத்துவது கரண்ட். இப்ப நாம சுவிட்சை போட்ட உடனேயே அது உஷ்ணம் ஆகிறது. உள்ள இருக்கக்கூடிய ஜலத்தையும் உஷ்ணப்படுத்துகிறது. இப்ப உஷ்ணம் வேண்டானா என்ன பண்ணலாம்? சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா போதும். மனதிலே எது உஷ்ணத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா போறோம். சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு சாதனம் தான் இருக்கு. எதை கொண்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? இறை ஸ்மரணையை கொண்டு. சர்வபூதானாம் சுஹ்ருதஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பனாக இருக்கிறானே, ஏன் அவனை நாம் நினைக்க கூடாது? இந்த பால்ய பருவத்திலேயே, இப்பொழுதே இந்த மனித ஜென்மத்திலேயே நம்மால் முடியவில்லை என்றால் வேற எந்த ஜென்மத்திலே நம்மால் முடியும்? சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உபதேசத்தை தன்னுடைய மாணவர்களிடத்தை தொடர்கிறான். சுகமைந்திரியகம் தைத்யா தேகயோகேன தேகினாம் சர்வத்ர லப்யதே தைவாத் யதா துக்கம் அயத்னதஹ. ஹே தைத்யாக, ஏ தைத்தியே, அசுரர்களுடைய கூட்டத்திலே உள்ள குழந்தைகளே, தேகினாம், உடல் எடுத்திருக்கக்கூடிய நமக்கு, நம் எல்லோருக்கும், தேகினாம் தேகம் உடைய நம் எல்லோருக்கும், தேக யோகேன தேகத்தினால் ஏற்பட்ட சேர்க்கையினாலே, சங்கத்தினாலே. அப்ப நாம் என்ன பண்ணிட்டோம்? நம்மை தேகம் எடுத்த நாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேகியாக இருக்கக்கூடிய ஆத்மாவிடத்திலே சங்கம் வைக்காமல் தேக யோகேன தேகத்திடத்திலே யோகத்தை வைத்து தேகத்துடன் என்னை இணைத்துக் கொண்டு, தேகத்துடன் என்னை இணைத்துக் கொண்டு விட்டால் தேகத்திலே 10 இந்திரியங்கள் இருக்கு. அப்ப அந்த 10 இந்திரியத்தோடும் நான் உறவு வைக்கிறேன். ஐந்திரியக்கம் சுகம், இந்திரியங்களின் மூலமாக வரக்கூடிய சுகம். 10 இந்திரியங்களின் மூலமாகவும் வரக்கூடிய சுகம் எதுவோ அந்த சுகம் எப்படி வருகிறதாம்? தெய்வாத், நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாப வினையினாலே நமக்கு கிடைக்கிறது. அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய பாப வினையினாலே கிடைக்கக்கூடிய சுகமானது நாம் முயற்சி எடுக்காமல் போனாலும் அயத்தைஹி. முக்கியமான ஒரு ஸ்லோகம், நிறைய சிந்திக்க தூண்டுகின்ற ஸ்லோகம். மாணவனை சிந்திக்க தூண்டுறார் பிரகலாதன். தேகத்திலே நான் யோகம் கொண்டு சங்கம் கொண்டு புலன்களினாலே இந்திரியங்களினாலே நான் இந்திரியங்களுடன் கூடி சுகத்தை அனுபவிக்கிறேன் அல்லவா? இந்த சுகமானது அயத்னதா, எந்த எத்தனமும் இல்லாமல் நம்மை நோக்கி பூர்வ ஜென்ம புண்ணிய பாப வினையினாலே வருகிறது. இந்த வரக்கூடிய சுகமானது நாம் முயற்சியே எடுக்காமல் இருந்தாலும் வரும். யதா சுகம்,
யதா துக்கம். முயற்சி இல்லாமலேயே, எந்த கஷ்டமும் இல்லாமல், யதா துக்கம், எந்த கஷ்டப்பட்டு உழைத்துத்தான் பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாமல் நம்மை தேடி நமக்கு எல்லா சுகங்களும் வருகிறது. சர்வத்திர லப்யதே. சர்வத்திர, நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும். சர்வத்திர, உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா பிறவியில் உள்ள ஜீவன்களுக்கும், அது பசு பட்சியிலிருந்து ஆரம்பித்து பிரம்மாஜி வரை எல்லா ஜீவர்களுக்கும் அவரவர்களுடைய புண்ணிய பாப வினைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு சுகம் அனுபவிக்கக்கூடிய சுகமானது எந்த முயற்சியின் மூலமாக வரக்கூடிய துக்கம் எதுவுமே இல்லாமல் தானாக வந்து சேருகிறது. தானாக வந்து சேருகின்ற சுகத்திற்கு உன் வாழ்க்கையை முழுக்க தொலைத்து விடுகின்றாயே ஜீவனே. வாழ்க்கை முழுக்க அல்ல, ஆரோக்கியத்தை தொலைத்து விடுகிறாய், இளமையை தொலைத்து விடுகிறாய், பணத்தை தொலைத்து விடுகிறாய், மனதிலே அமைதியை தொலைத்து விடுகிறாய், அன்பை தொலைத்து விடுகிறாய், ஆனந்தத்தை தொலைத்து விடுகிறாய், அறிவை தொலைத்து விடுகிறாய், உறவை தொலைத்து விடுகிறாய், தர்மத்தை தொலைத்து விடுகிறாய், வீணாக காலத்தை விரயம் செய்கிறாய். எதுக்கு? 5 இந்திரியங்களின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய சுகம் எதுவோ அது உன்னுடைய பூர்வ ஜன்ம புண்ணிய பாப வினையினாலே தானாக வருகின்றது, வரும். அப்படி என்றால் அதை அடைவதற்காக உன்னுடைய வாழ்க்கையை முழுக்க இழந்து விட்டு எதை அடைய வேண்டுமோ அதற்கு நீ உடலாலும் இந்திரியத்தாலும் பிராணனாலும் மனதாலும் அறிவாலும் எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கிறாயே ஜீவனே, கொஞ்சம் சிந்தித்துப்பா. இதுல அடுத்த பாடல சொல்றான் பாருங்க, அவனே சொல்றான், அவன்கிட்டே போவோம். தத் பிரயாசோ ந கர்த்தவ்யோ யத ஆயுஹு வ்யயஹா பரம் ந ததா விந்ததே க்ஷேமம் முகுந்த சரணாம்புஜம். தத் பிரயாசா ந கர்த்தவ்யா, நேரடியா சொல்லிடுறான், நீ செய்ய வேண்டாம். ந கர்த்தவ்யா, எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். தத் பிரயாசா, அந்த விஷய சுகத்திற்காக, தத் ஐந்திரிய சுகம், அந்த இந்திரிய சுகத்திற்காக பிரயாசா முயற்சி என்பது ந கர்த்தவ்யா, நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. ஹி, ஏனென்றால் ஆயுஹு வ்யயஹா, ஆயுளானது வீணாக கடந்து போய்விடும். இப்ப நம்ம பார்த்தோம்ல வரிசையா, ஆயுஹு ஆரோக்கியம், தனம், தானியம், அமைதி இல்லா தன்மை, இதெல்லாம் போயிடும். ஆயுஹு வ்யயஹா, ஆயுள் வீணாக கழிந்து போகிறது. ஆயுள் வீணாக கழிந்து போய்விட்டால் போன ஆயுள் மீண்டும் திரும்பி வரா. எப்படி நம்மை தொட்டு விட்டு போன ஜலம் மீண்டும் திரும்பி வருவது இல்லையோ, அதே போல போன ஆயுள் மீண்டும் திரும்பி வரப்போவது இல்லை. நான் அன்றைக்கே செய்திருக்கலாமே, இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு 10 வருடத்துக்கு முன்பாகவே ஆன்மீகத்துக்கு வந்திருக்கலாமே, இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு 15-20 வருடத்துக்கு முன்பாகவே சத்சங்கத்துக்கு வந்திருக்கலாமே,
இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன செய்ய போகிறாய், இனிமேல் செஞ்சு என்ன பண்ண போறேன்னு கேட்கிறோம். இதுக்கு இந்த வயசுக்கு மேலே நான் படித்து என்ன பண்ண போகிறேன், இந்த வயதுக்கு மேலே நான் தியானித்து என்ன பண்ண போகிறேன், இந்த வயதுக்கு மேலே நான் சத்சங்கத்தில் ஈடுபட்டு என்ன செய்ய போகிறேன்னு கேட்கிறோம். என்ன அறியாமை பாருங்கள். வீணாக என்னுடைய ஆயுள் கழிந்து விடுகிறது. இப்பேற்பட்டவர்கள் யாரை அடைய முடியாதாம்? முகுந்த சரணாம்புஜம் ந விந்ததே. பரமாத்மாவுடைய சரணார விந்தத்தை இவர்களால் தொடக்கூட முடியாது. அப்புறம் நான் ஸ்மரிப்பது. சரி, இவர்களுக்கு பரமாத்மாவை நினைக்கவே முடியாது, தொடவே முடியாது என்றால் எப்படி இருப்பார்கள்? க்ஷேமம் ந விந்ததே. இவர்களுக்கு எந்த க்ஷேமமும் கிடைக்காது. வாழ்க்கையிலே இவர்கள் இந்த உலகத்திலும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள், மறுபிறவியிலும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள். இப்பேற்பட்டவர்கள் இந்த உலகத்திலும் மயக்கத்துடன் துக்கத்துடன் வாழ்வார்கள், மற்ற உலகத்திலும் அதே வாழ்க்கை முறையைதான் அவர்களால் வாழ முடியும். ஆகையினாலே ரொம்ப அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறான் தன்னுடைய சக தோழர்களுக்கு. ததோ யதேத குஷலஹ க்ஷேமாயே பவமாஸ்ருதஹ ஷரீரம் பௌருஷம் யாவத் ந விபத்யேதே புஷ்கலம். தஸ்மாத், மேற்கூறிய காரணத்தினாலே கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய மனித பிரி, அதிலிருந்து ஞாபகத்துக் கொள்ளுங்கள். கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய மனுஷ தன்மை கொண்ட பிறவி கிடைத்திருக்கிறது. இதை எக்காரணத்தை கொண்டும் விரயம் செய்து வேண்டும். ஆகையினாலே மேற்கூறிய காரணத்தினாலே பவம் ஆஸ்ருதஹா, பவ பிறப்பு, பவசாகரம் சம்சார சாகரத்திலே ஆஸ்ருதஹா அடைக்கலம் அடைந்திருக்கக்கூடிய, அகப்பட்டு கிடக்கக்கூடிய ஜீவராசிகளே, அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு குஷலஹா, நீங்கள் குஷல பாவத்தை புத்திசாலித்தனமாக இருங்கள். குஷலகா என்றால் புத்திசாலித்தனம். புத்திசாலியாக இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமாம்? தாவத் க்ஷேமாய யதேதே, உங்களுடைய க்ஷேமத்தை குறித்து முயற்சி எடுங்கள். யதேதே, எவ்வளவு வேகமாக உங்களால் முயற்சி எடுக்க முடியுமோ இந்த முயற்சியை எடுங்கள். எப்படி? குஷலஹா, புத்திசாலித்தனமாக இருந்து கொண்டு. எங்கே இருந்து கொண்டு? பௌருஷம் ஷரீரம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறான். பௌருஷம் ஷரீரம், புருஷத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஷரீரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பௌருஷம், இந்த புருஷ சரீரத்தினாலேதான் பௌருஷம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைய முடியும். அந்த பௌருஷ ஷரீரத்தை கொண்டு, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஷரீரத்தை கொண்டு, அந்த ஷரீரத்தை வீணாக அர்த்தத்திலும் காமத்திலும் போகத்திலும் ரோகத்திலும் பயத்திலும் கொண்டு போய் வீணாக இந்த ஷரீரத்தை கடத்தி விடாமல், யதேத தத் க்ஷேமாய யதேத, உங்களுடைய நன்மைக்காக இந்த ஷரீரத்தை நன்றாக வைத்துக்கொண்டு, அறிவை புத்திசாலித்தனமாக வைத்துக்கொண்டு, பற்றற்றவர்களாய், பயம் நீங்கியவர்களாய், மன தூய்மை உடையவர்களாய், அன்பு உடையவர்களாய், பரமாத்மாவிடத்திலே பற்று கொண்டு அவரை அடைவதற்கு முயற்சி எடுங்கள்.
இந்த ஷரீரம் யாவத் புஷ்கலம் ந விபத்யேதே, இந்த ஷரீரமானது இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய்வாய்ப்படாமல் இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையிலே இந்த ஷரீரமானது 5 வயது ஷரீரம் இன்னும் அழுக்கு அடையவில்லை, இந்த ஷரீரமானது இன்னும் அழியவில்லை. ஆகையினாலே இந்த ஷரீரத்திலே ரோகம் வரவில்லை, வயோதிகம் வரவில்லை. ஆகையினாலே இந்த ஷரீரத்தை இப்பொழுது நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இப்பொழுதே 5 வயதிலேயே உங்களை அடைவதற்காக, உங்களுடைய க்ஷேமத்திற்காக நீங்கள் முயற்சியை எடுத்தால் நிச்சயம் நீங்கள் நாராயணனை அடைவது திண்ணம். பாருங்கள் எவ்வளவு பெரிய எஜுகேஷன் சிஸ்டம் பாருங்கள். நாம் இன்னைக்கு என்ன சொல்றோம், 5 வயது குழந்தைக்கு இப்பவே தேவையான்னு கேட்கிறோம். 5 வயதுக்கு குழந்தைக்கு சொன்னா புரியுமான்னு கேட்கிறோம். இப்போ விளையாட வேண்டிய வயதிலே இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவையாங்கிறோம். இந்த விளையாட வேண்டிய வயதிலே இந்த குழந்தைக்கு நான் ஆத்மாவை பத்தி எதுக்கு சொல்லித்தரணும், விஷய போகத்தை கொடுக்கலாம். 5 வயது குழந்தை இங்கே சொல்லுகிறது, பௌருஷம் ஷரீரம், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஷரீரம், மோட்சத்தை அடைய வேண்டிய ஷரீரம், புஷ்கலமாக இருக்கக்கூடிய ஷரீரம், புஷ்டியாக இருக்கக்கூடிய ஷரீரம், அசுத்தம் அடையாத ஷரீரம், ந விபத்தியேத, விபத்தினாலே எந்த அழிவும் இல்லாத ஷரீரம் இப்பொழுது தயாராக இருக்கிறது. இதை க்ஷேமாயே, உன்னுடைய நன்மைக்காக யதேத, முயற்சி எடுப்பாயாக. மாணவர்கள் கேட்கிறார்கள், இப்ப என்னப்பா அவசரம் வந்தது, 5 வயசு தானப்பா ஆகிறது, கொஞ்சம் இன்னொரு 10 வருஷமாவது போகட்டுமே, இளமை வரும்போது நாங்கள் வருகிறோமே, எவ்வன பருவத்திலே வருகிறோமே, இப்பொழுது என்ன அவசரம்? 5 வயது பாலகன் சொல்லுகிறான் தன்னுடைய சக மாணவர்களிடத்திலே, பும்சோ வர்ஷசதம் ஹ்யாயுஹு ததர்த்தம் ச அஜிதாத்மனஹ நிஷ்பலம் யதசௌ ராத்ர்யாம் ஷேதேந்தம் பிராபிதஸ்தமஹ. வேதங்கள் மனிதனுக்கு சதம் ஆயுகு, 100 வருட காலம் இரு என்று ஆசீர்வதிக்கிறது. பும்சஹா ஆயுகு வர்ஷசதம் ஹி, 100 வருட காலம் உனக்கு இருக்கப்பா. சரி, மனிதனுக்கு 100 வருட காலங்கள் இருக்கிறது, நானும் ஒற்றுக்கொள்கிறேன். அப்போ 100 வருட காலம் வேற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. அதுவே பெரிய நன்மை. மற்ற எல்லா ஜீவனும் பாருங்கள், 20 வருடம், 10 வருடம், 5 வருடம், 30 வருட காலம், மிஞ்சி போனால் 50 வருட காலத்தை தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. ஆனால் மனித பிறவி 100 வருட காலங்கள் கொடுக்கப்பட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தால், புண்ணிய பலன் இருந்தால், நோய் அதிகமாக தாக்காமல் இருந்தால், மனவியாதி அதிகமாக இல்லாமல் இருந்தால் 100 வருட காலங்கள் ஒருவனுக்கு ஆயுள். ஓகே, அதுல 100 வருட காலம் நான் பெருமைப்பட்டுக் கொள்ளலாமா? உடனடியா இவன் பெருமைப்படுறதுக்கு அந்த எண்ணம் வந்த உடனேயே பிரகலாதன் சொல்றான், தது அர்த்தம், அதுல பாதி, 100 வருட காலத்துல பாதி ஆயுள், 50 வருட காலம் ஆயுளானது எங்கே கழிகிறது? இங்கே சொல்றார், அஜித ஆத்மனஹா நிஷ்பலம். ஜித ஆத்மனஹா, இந்திரியத்தையும் மனதையும் நல்வழிப்படுத்தாதவனுக்கு, அஜித ஆத்மனஹா, இந்திரியத்தையும் மனதையும் ஒழுங்குபடுத்தாதவனுக்கு நிஷ்பலம், அந்த 50 வருட கால வாழ்க்கை முறை வீணாக கழிந்து விடுகிறது. 50 வருட காலம் வீணாக. அப்ப பகல் பொழுது 50 வருட காலம் விழிப்பு நிலை என்று சொன்னால், அதுல
இந்திரியத்தையும் மனதையும் நல்வழிப்படுத்தாத ஒருவனுக்கு அந்த இந்திரியங்களாலும் மனதினாலும் உடலினாலும், அந்த இந்திரியங்கள் உடலும் மனதும் இருந்தும் நிஷ்பலம், அவைகளால் இவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்திரியம் இருக்கு, மனது இருக்கு, ஆனா அதுல நான் தேட வேண்டிய அந்த பௌருஷம் இருக்கா, புருஷத்தன்மை இருக்கா, பரமாத்மாவை அடைவதற்கு உண்டான பொருளை தேடி இருக்கேன்னு கேட்டா இல்லை, வியர்த்தம், வீணாக கழிந்து விட்டது. அதனால அந்த இந்திரியங்கள் மனதினாலே நிஷ்பலம், எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது பகல் பொழுது. சரி, இரவு பொழுது. பகல் பொழுதிலேயே ஜிதாத்மா அஜித ஆத்மாவாக இருக்கிறான் என்றால் அசௌ அந்தம் தமஹா பிராபிதா, அஜ்ஞானமானது, அந்தம் கார் இருள், கார் இருளை அடைந்த ஒருவன், அந்தம் தமஹா, அஜ்ஞானத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஜீவன் இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் அஜ்ஞானத்திலேயே வந்து பிராபிதா அடையும்படி செய்யப்பட்ட காரணத்தினாலே அஜ்ஞானத்திலும் தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தும், பகல் பொழுது இருந்தும் அஜ்ஞானத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் இல்லாத காரணத்தினாலே பகல் பொழுது முழுக்க போகத்திலே போய்விட்டது, இரவு பொழுது முழுக்க ராத்திரியாம் ஷேதே, அஜ்ஞானத்திலேயே இரவு முழுக்க கழிந்து விட்ட காரணத்தினாலே 50 வருட காலங்கள், 100 வருட காலம், அதில் 50 வருட காலம் அஜ்ஞானத்திலே இரவிலே கழிந்து விட்டது. பாருங்கள், இதுல 2 விஷயம் சிந்திக்க தூண்டுகின்ற விஷயம். ஒரே பாடல்ல எவ்வளவு பெரிய கருத்தை 5 வயது குழந்தை சொல்லியிருக்கு பாருங்க. இரவு பொழுது அந்தம் தமஹா, கார் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய தமோகுணம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய நிலை, ஆழ்ந்த உறக்கம் உள்ள நிலை, நித்ரா. ஆழ்ந்த உறக்கம் உள்ள நிலையில என்னெல்லாம் இருக்காது, என்னெல்லாம் செய்ய முடியாது நம்மளால, ஷரீர செயல்பாடு இருக்காது முதல்ல. அப்போ ஷரீரத்தை கொண்டு நான் ஏதாவது பிரயத்தனப்பட முடியுமா? முடியாது. நான் புண்ணிய கர்மத்தை செய்யலாமா, பாப கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது பிரயத்தனப்படலாமான்னா முடியாது. ஆழ்ந்த இருள் இருக்கும்போது முயற்சியின்மை இருக்கு. சரி, நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது பிரம்மனை குறித்து நான் முயற்சி எடுக்கிறேனா என்றால் அதுக்கும் முயற்சி எடுக்க முடியும். அப்ப ஷரீரத்தால என்னால நிஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை அடைவதற்குண்டான முயற்சியும் எடுக்க முடியாது. சரி, பிரேயஸ் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருளை அடைவதற்காக முயற்சி எடுக்கலாமா? அர்த்தத்தையோ போகத்தையோ காமத்தையோ அடைய முயற்சி எடுக்கலாமா என்றால் அதுவும் முடியாது. சரி, பாபத்தை போக்கிக் கொள்வதற்கு உண்டான பிராயச்சித்த கர்மத்தையா செய்யலாமா என்றால் அதுவும் முடியாது. சரி, நித்திய கர்மா நிமித்த கர்மத்தை செய்யலாமா என்றால் அதுவும் முடியாது. என்னுடைய ஸ்வதர்மத்தையாவது பண்ண முடியுமா என்றால் அதுவும் முடியாது. அப்போ செயலற்ற தன்மை என்பது காரிருள் இருக்கக்கூடிய 50 வருட காலம் வீணாக போயாச்சு. செயல் இல்லா தன்மை, முயற்சி இல்லா தன்மை, சிந்தனை இல்லா தன்மை, அறிவு இல்லா தன்மை, வேற என்ன சொல்வது? காரிருள் அந்தம் தமஹா பிரவிசந்தி, அஜ்ஞானம் மட்டும் இருக்கக்கூடிய இடம். அகங்காரம் கூட அங்க இல்லை, அகங்காரம் கூட லயமா இருக்கு. ஒருவேளை அகங்காரம் இருந்தா கூட, ஐயோ நான் அப்படி உறங்கின்னு இருக்கேனே, வீணாக கழிந்து கொண்டிருக்கிறதே, நான் என்னை நான் நல்லபடியாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமேங்கிற அந்த அகங்காரமா தட்டி எழுப்பும். அங்க அகங்காரமும் இல்லை.
அப்போ 50 வருட காலம் போயாச்சு. முயற்சி இல்லாம, அறிவு இல்லாம. சரி, இங்க வருவோம். விழிப்பு நிலையிலே 50 வருட காலங்கள் அஜித ஆத்மனஹா, விழிப்பு நிலையிலே நான் முயற்சி எடுக்கலாம் அல்லவா? விழிப்பு நிலையிலே என்னுடைய முயற்சி அத்தனையும் அர்த்தத்தை நாடுவதிலும், காமத்தை நாடுவதிலும், அதற்காக என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் வீணாக கழித்த காரணத்தினாலே என்னை அடைவதற்கோ, என்னை உத்தாரணம் செய்து கொள்வதற்கோ, என்னை இந்த அஞ்ஞான கூட்டிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கோ எந்த நேரத்தையும் நான் கொடுக்கவில்லை, எந்த முயற்சியும் நான் எடுக்கவில்லை. அப்போ விழிப்பு நிலையிலும் நான் மோகத்திலே, சோகத்திலே கடந்தேன், ஆழ்ந்த உறக்கத்திலே, அஞ்ஞானத்திலே கடந்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை 50 வருட காலங்கள் விழிப்பு நிலையிலே மோகத்திலும், சோகத்திலும், பயத்திலும், ஆழ்ந்த உறக்கத்திலே, அஞ்ஞானத்திலும், முயற்சி அற்ற தன்மையிலும் கழிந்து விட்டு. அப்ப 50 வருட காலம் இருக்கே பிரகலாதா, 50 வருட காலம் இப்படி போயாச்சுப்பா. 50 வருட காலம் இருக்கே, இந்த 50 வருட காலத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோமே, ஏன் இப்பொழுதே முயற்சி எடுக்கணும்? முக்தஸ்ய பால்யே கைஷோரே கிரீடதோ யாதி விம்சதி ஜரயா கிரஸ்த தேகஸ்ய யாத்ய கல்பஸ்ய விம்சதி. ரொம்ப அனுபவபூர்வமாக நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, நடந்ததோ, எல்லோரும் எதை அனுபவித்தோமோ அதை இந்த குழந்தை அழகா சொல்லுகிறது. பால்ய பருவம் என்பது எப்படி கழிந்து விட்டதாம்? பால்யே அஞ்ஞானத்திலேயே, அறிவு இல்லாமலேயே கழிந்து விட்டது. அறிவு இல்லாமலேயே பால்ய பருவம் கழிந்து விட்டது. பால்ய பருவத்தில் அறிவு இல்லாமல் கழிஞ்சதுனால தான் அந்த பால்ய பருவத்தில் நாம் என்ன செஞ்சோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக வாழ வந்தோங்கிற ஒன்றுமே தெரியாது. எப்படி ஆட்டு மந்தையில் ஒரு ஆட்டை திருப்பி விட்டால் பின்னாடி எல்லா ஆடும் போகிறதோ, அதே போல் இந்த குழந்தையை பொறுத்த மட்டுக்கும் தகப்பன் அல்லது தாய், அந்த ஆடு எப்படி போகிறதோ பின்னாடியே இந்த ஆடு போகிறது. சுயமாக இதற்கு சிந்திப்பதற்கோ, செயல்படுவதற்கோ, விட்டு விலகுவதற்கோ, உயர்ந்தத்திலே இப்போ ஒட்டிக்கொள்வதற்கோ எந்த அறிவும் இல்லை. அவ்வாறு பால பருவம் கழிகிறது. இப்போ குழந்தை பருவத்திலே அஞ்ஞானத்திலே, அந்தஸ்ய அஞ்ஞானத்திலே கழிகிறது. சரி, கௌமாரே அந்தஸ்ய பால்யே கௌமாரே. குமார பருவத்திலே 6 விதமான பருவம் இருக்காம். சிசு பருவம், பால பருவம், கௌமார பருவம். சிசு பருவத்தையும் பால பருவத்தையும் ஒன்னா போட்டுட்டார். பிறகு கௌமாரம் 3வது வருகிறது. அப்புறம் யௌவன பருவம், கடைசியில் 6வது விருத்த பருவம், 6வது தாருண பருவம். விருத்த பருவம், தாருண பருவம், இந்த 6 பருவங்கள் சிசு, பால, கௌமார, யௌவன, விருத்த, தாருண. இப்போ பால பருவத்துல, சிசு பருவத்துல அந்தத்திலே, அறியாமையிலே போய்விடுகிறது. சரி, குமார அவஸ்தையிலே நாங்கள் நினைக்கலாம் அல்லவா, கௌமாரே கிரீடதோஹோ. குமார பருவத்திலே விளையாட்டிலேயே மோகம் கொண்டு அதுக்கு பின்னாடி போய்விடுகிறான். அப்போ 5 10 வருஷ காலங்கள்
அதில் போயாச்சு. 50 வருட காலம் தூக்கத்தில் போயாச்சு. விழிப்பு நிலையிலே அஜித ஆத்மனகா, இந்திரியத்தையும் மனதையும் ஒழுங்குபடுத்தாதனால அதில் மோகத்தில் சோகத்தில் போயிடுது. அப்போ இந்த 50 வருட காலம் இருக்கே, அதில் நாங்கள் முயற்சிக்கலாமே என்றால், விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய 50 வருட காலத்தில் 5 வருட காலங்கள் சிசு பருவம், பாலபருவம், கௌமார பருவத்திலே 10 வருட காலங்கள் இவ்வாறு போய்விட்டது. 10 வருடங்களாக கழிந்த காரணத்தினாலே சிசு பால கௌமார 10 மொத்தம் 20 வருட காலங்கள் கழிஞ்சாச்சு. வீணாக போயாச்சு. கௌமாரே கிரீடதா விம்சதிகி யாதி, விம்சதிகி 20 வருட காலங்கள் வீணாக போய்விட்டது. நடுவில் இருக்கக்கூடிய பருவத்தை கொண்டே வரல பிரகலாதன். ஏன்னா அந்த கௌமார பருவத்துக்கு அப்புறம் யௌவன பருவத்திலிருந்து ஆரம்பித்து தாருண பருவம் வரைக்கும், வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம் வரைக்கும் வரவே இல்லை. அந்த 2 பருவத்தை விட்டுட்டான். யௌவனத்தையும் தாருண பருவத்தையும் விட்டுட்டான். கடைசியில் ஜராக்கு வந்துட்டான். காரணம் என்னடான்னா, இந்த பருவத்தில் இந்த 20 வருட காலம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். ஆனால் அந்த பருவத்தை விட்டுட்டான். சரி, கடைசி 10 வருடம் இருக்கனா, ஜரயா கிரகஸ்த தேகஸ்யே, வயோதிகமானது இப்போ வந்தாச்சு. உடலிலும் மனதிலும் அறிவிலும் வயோதிகமானது வந்து ஜரையா எல்லாம் ஜரையாகி போய்விட்டது. கிழத்தன்மை அடைந்து, காது இருந்தும் கேட்கக்கூடிய காதாக இல்லை, மனது இருக்கிறது ஆனால் இறைவனை நினைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மனமாக இல்லை, அறிவு இருக்கிறது ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலிலே மனம் இல்லை. அதனால் சொல்றான் ஜரையா கிரஸ்த தேகஸ்ய, ஜரையினாலே பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன். என்ன அழகான வார்த்தை, எவ்வளவு பிராக்டிக்கலா போடுறான் பாருங்கள். அகல்பஸ்யே விஷதிகி விம்சதிகி, சக்தி இல்லாதவனாய், தன்னால் இறைவனை தொழ வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு உண்டான சக்தி இல்லாதவனாய், இந்திரிய சக்தியோ, உடல் சக்தியோ, பிராண சக்தியோ, மனசக்தியோ, அறிவு சக்தியோ எதுவும் இல்லாதவனாய் 20 வருட காலத்தை வீணாக கழித்து விடுகிறது. பத்து வருட காலம் இருக்கே, வயோதிக 20 வருடம் போயிடுத்து, சிசு பால கௌமார 20 வருடம் போயிடுத்து, 10 வருஷம் இருக்கு. 10 வருஷத்துக்கு நினைக்கலாம் அல்லவா? பிரகலாதன் சொல்லுகிறான் பாருங்கள். தூரா பூரேன காமேன மோகனம் ச பலீயசா சேஷம் கிரகேஷு சக்தஸ்ய பிரமத்தஸ்ய அபயாதிஹி. நம்மால் எந்த ஒரு காமத்தையும் எந்த ஒரு ஆசையும் பூர்த்தி செய்து கொள்ளவே முடியாத ஆசைகளை மனதிலே சுமந்தவர்களாய், தூரா பூரேன காமேன, நம்மால் எது ஒன்றையும் அடைந்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல், துக்கம் நம்மை விட்டு நீங்காமல், துக்கம் மட்டுமே நிரம்பி இருக்கு. ஆனால் மனதில் என்னடா பூர்த்தி செய்ய முடியாத ஆசைகள் நிறைய இருக்கு. ஆசைப்படுவதனுடைய நோக்கமே துக்கம் போறதுக்கு தான். ஆனா தூரா நம்ம விட்டு நீங்கவே இல்லை, முழுமையாக நிரம்பி இருக்கு துக்கம். பூரேன மனசா, நிரப்பப்பட முடியாத காமம் மனதிலே நிரம்பி இருக்கு. என்ன அழகா கண்ணதாசன் சொல்றார் பாருங்கள், எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்கள். கையளவு உள்ளம் வைத்து
கடல் போல் ஆசை வைத்து இந்த உலகத்திலே போய் விளையாடிட்டு வான்னு பகவான் நம்மளை அனுப்புறாராம். கையளவு உள்ளம் கடல் போல் ஆசை, விளையாடிட்டு வா, உன்னால முடிந்தால் நிரப்பி விட்டு வான்னு அனுப்புறாராம். ஆனால் இந்த ஜீவன் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்து, விளையாடத் தெரியாமல், விளையாட முடியாமல், விளையாடி எதையுமே பூர்த்தி செய்துவிட முடியாது என்கின்ற அறிவு இல்லாமல் திரும்ப 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 துக்கத்துடனேயே வெளியேறுகிறது. தூரா பூரேன காமேன, துக்கங்களினால் நிரப்பப்பட்ட மனம் பூர்த்தி செய்ய முடியாத காமத்திலே மனதிலே கொண்டு, ஆசையை மனதிலே கொண்டவனாய், அதோட சேர்ந்து மோகேனச்சே, அதிக பலம் உள்ள மோகத்தினாலும் பிடிக்கப்பட்ட இந்த ஜீவன் வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றானாம். எப்படி? நாளை காலை வாருங்கள் சொல்றேன்னு சொல்றார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.